நோ கேமிங், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். சரிங்களா நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம்னா ரிசல்ட் என்ன வந்துச்சு. சரிங்களா 178ன்னு கொடுத்துட்டேன். நம்ம ஆல் போர்டுக்கு 1 கொடுத்துட்டேன். சரிங்களா இந்த 6க்கு போயிடுச்சு. நம்ம ஆல் போர்டுக்கு 1 கொடுத்தோம்ல, அதில் 6க்கு போயிடுச்சு. 8 பாஸ், நமக்கு 7-2 வரல. சரிங்களா இன்றைக்கி ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், கேமே மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் வந்து எப்பவுமே 2 நம்பராச்சும் வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் வந்து 1 நம்பர் தான் பாஸ், அதுவும் போர்டு சேஞ்ச். நம்ம சி போர்டு கொடுத்தோம், அது ஏ போர்டு போயிடுச்சு. சரிங்களா இன்றைக்கி நமக்கு லாஸ் தான்பா. அதே மாதிரி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் குறிப்பாக ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், வேறு எதுவும் கேட்கல அப்படின்னு. நண்பர் விருப்பம் இருக்கிறவங்க லைக் பண்ணுறாங்க, நம்ம விட்டுருங்க. அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது. விருப்பம் இருக்கிறவங்க லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. வீடியோ ஸ்கிப் அடிக்காமல் பாருங்க தான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்கிப் அடிச்சு தான் பார்ப்போன்னா உங்களோட விருப்பம் தான். அதனால் நம்ம வந்து யாருக்கும் ரூல்ஸ் போகக்கூடாது. இங்கே யாருமே முதலாளி கிடையவே கிடையாது. சரிங்களா எல்லாருமே தொழிலாளி மட்டும்தான் நம்ம கணக்கில். அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தாலும் சரி, பார்க்கலாலும் சரி, அவங்க வின்னிங் எடுக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கேம் 30 ரூபாய்க்குள்ளே விளாண்டு தான் சொல்லுவேன். நான் எது வரைக்குமே கேம் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு ஒரு டைம் கூட வீடியோவில் சொல்லிக்க மாட்டேன். அதேமாதிரி லைக் பண்ணுங்க சொல்லிக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போட்டுங்க. சரிங்களா அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இது மாதிரி தான் சொல்லியிருப்பேன். சரிங்களா அதுமாதிரி இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு செமிஸ்டர் ப்ரோ 1 hour கொடுத்தீங்க. உங்கள் பேர் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ தான் நம்ம கூட ட்ராவலர் நண்பர் அவர் ஒருத்தர். அதே மாதிரி ரங்கராஜ் ப்ரோ வருவார், அவர் மெசேஜ் பண்ணுவார், நான் ஆளு காணோம். அதே மாதிரி கவிதா மேம், பிரியா மேம் இவங்களாம் வருவாங்க. பார்ப்போம், நம்ம வந்தாங்கன்னா நல்லது தான். சரிங்களா நம்ம வழக்கம் போல் வீடியோ கண்டினியூ ஆகும். சரிங்களா பார்க்கட்டும், அவங்களும் வின்னிங் எடுக்கட்டும். சரி நண்பா. அதே மாதிரி மற்ற நண்பர்கள் பேர் சொல்லலை அப்படின்னு கவலைப்படாதீங்க நண்பா. நாளைக்கு வந்து உங்களோட பேரும் நான் சொல்கிறேன். யார் யாரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறீங்களோ வின்னிங் வந்து அது வின்னிங் வந்துச்சுன்னா ஆல் போர்டில் உங்களோட நம்பரும் சொல்லப்படும். சரிங்களா வீடியோவில் சொல்லப்படும். சரிங்களா சரி வாங்க நம்ம நாளைக்கு ஒன்று கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். சரிங்களா அதுக்கு வந்து நண்பா, யாராச்சும் புக்கிங் நம்பரு கஷ்டப்படுறீங்க, எங்கேயாச்சும் பிடிச்சா ஏமாற்றிடுறாங்க, கொடுக்குறது உளுந்து ரிசல்ட்டுக்கு நம்பர் விழுந்துச்சுன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு புக்கிங் போடுங்க நண்பா. உளுந்து ரிசல்ட் நம்ம கைக்கு மேலே கொடுக்குறாங்க. இந்த 70 92 நம்ம எழுதிக்கோங்க. 70 92 38 84 இந்த 94. சரிங்களா இதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு 1000 மெசேஜ்னால் டீட்டெயில் அனுப்புகிறாங்க. இதுக்கு புக்கிங் நண்பா. அதாவது 1 மணி டிஆர், 3 மணி கேஎல், 6 மணி டிஆர், 8 மணி டிஆர், இதுக்கு 3க்கும் 4க்கும் புக்கிங் இருக்கிறாங்க. அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை நண்பா. உளுந்தா 4 லட்சம் 4 லட்சம் இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே அனுப்பி விட்றாங்க. சரிங்களா உங்களுக்கு அதாவது எங்கேயாச்சும் போட்டு ஏமாத்துறாங்க, நம்மக்கிட்ட இல்லை இருந்தால் போடுவோம் அப்படின்னா 70 92 38 84 94 இந்த நம்பருக்கு ஒரு 1000 மெசேஜ் பண்ணால் அவங்க டீட்டெயில் கொடுப்பாங்க. அதை உங்கள்கிட்ட நம்பர் கொடுத்தாங்க. 100% அமௌண்ட் வந்துன்னா 3:30 அமௌண்ட் கைக்கு வந்துடுது. சரி நண்பா சரி இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விடுங்க பரவாயில்ல. சரிங்களா இது நண்பா கட்டாயமெல்லாம் கிடையாது. இவங்ககிட்ட தான் போடணும் அப்படின்னு எனக்கும் கட்டாயமெல்லாம் கிடையாது. இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, கைக்கு மேலே அமௌண்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா அது ஒரு பிரச்சனை இல்லாமல் நடக்குது இவங்ககிட்ட. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சவங்ககிட்ட போடுங்க, முடியலையா நான் எங்கள் வழக்கமாக எங்கள் ஊரில் அங்கே கூட போடுங்க, அது உங்களோட விருப்பம் தான். சரி நண்பா வாங்க நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாமா. நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற நம்பர் சிங்கிள் போர்டு சிங்கிள் நம்பர் தான். சரிங்களா இந்த 145 பார்த்துன்னு போயிடலாம். நம்ம பி போர்டு. சரிங்களா இது பி போர்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்ப ஏ போர்டு மட்டும்தான். சரிங்களா இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பி போர்டுக்கு அது 2 டபுளாக ப்ளஸ் பண்ணிங்க. இங்கே பி போர்டில் 4 இருக்குது. நம்ம இங்கே பாருங்கள் 4 இருக்குது பி போர்டில். அப்போ 4 + 4 8. அந்த 8 எடுத்து நண்பர் இந்த ஃபஸ்ட் நம்பர் கூட ஒய் போர்டு நம்பர் மைனஸ் பண்ணிக்க. அப்போ 8. அப்போ 6ல் 8 போனால் நண்பர் 2. அந்த 2 பார்த்திங்கன்னா ஏ போர்டு. பி போர்டு பார்த்திங்கன்னா 5. சரிங்களா அடுத்து 5 5 5 10 10னா 1. அப்போ 1 மைனஸ் 6ல் 1 போனால் 5, அது ஏ போர்டு. அடுத்து நண்பர் 8. அப்போ 8 8 16 16னா 7. அப்போ இங்கே இருக்கிற ஒய் போர்டில் மைனஸ் பண்ணி அது 7 தான் கிடைக்கும். அப்போ 7க்கு பவர். சரிங்களா ஏ போர்டு. அடுத்து 4 இருக்குது. 4 4 8. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 8 மைனஸ் பண்ணிங்கன்னா அது 8 தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ போர்டு. இப்போ இங்கே 4 இருக்குது. 4 4 6 4 4ன்னு சொல்கிறேன் பாருங்கள் 6. அப்போ 6 6 12 12னா 3. அப்போ இங்கே ஃபஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 7. அப்போ 7ல் 3 போனால் 4 4க்கு பவர் 9. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு வரணும். சரிங்களா நான் கடைசியில் நம்பர் இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் தரேன். உங்கள் கணக்கில் 9 4 நாள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா தப்பு இல்லை. சரி வாங்க நம்ம இன்னொரு மெத்தடுக்குள்ளே போயிடலாமா. நம்ம 145 தான் பார்த்துன்னு வரோம். சரிங்களா இதில் நண்பா ஒரே ஒரு சின்னதாக எக்ஸ் போர்டு. சரிங்களா எக்ஸ் போர்டுனா ஃபஸ்ட் நம்பர் நண்பா எக்ஸ் போர்டு. அடுத்து நண்பா டி போர்டு ஏ போர்டு. சரிங்களா இந்த எக்ஸ் போர்டுனா ஃபஸ்ட் நம்பர் தெரிந்தானே நண்பா. எக்ஸ் போர்டுனா தெரியும் தானே. ஃபஸ்ட்டு எக்ஸ் போர்டுனா ஃபஸ்ட் நம்பர் நண்பா. ஒய் போர்டுனா அடுத்த நம்பரு. சரிங்களா அடுத்து டி போர்டு, அடுத்து ஏ போர்டு, பி போர்டு நமக்கு தெரியும். சரிங்களா இது நம்ம எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். சரிங்களா இது ரெண்டும் ப்ளஸ் பண்ண 6 6 + 1 7.
அந்த 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பர் 2ன்னு பவரில் இருக்குது சரிங்களா. அடுத்த நாள் சொல்ல இங்கே 8 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே ஏ போல் 2 இருக்குது சரிங்களா. அப்போ 8 4 2 அப்போ 8 4 10 14 14னா 5 சரிங்களா. 5 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் இருக்குது. அடுத்து இங்கே 2 இருக்குது, அடுத்து வந்து டி போல் 9 இருக்குது, ஏ போல் 5 இருக்குது சரிங்களா. 2 2 9 11 11 5 16 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1 + 6 7 சரிங்களா. அந்த 7ஆம் நம்பருக்கு பவரில் பார்த்தீங்கன்னா ஏ போல் இருக்குது சரிங்களா. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது சரிங்களா. பார்த்தீங்களா இது 3 போர்டு ஏ போர்டு நண்பா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டு ஏ போர்டு ஏ போர்டு சரிங்களா. இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், இங்கே 6 இருக்குது, டி போல் 2 இருக்குது, ஏ போல் 2 இருக்குது. இது 6 + 4 10 10னா 1. அந்த 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டு ஆகிட்டோம்ப்பா. இங்கே பவரில் பி போர்டு. அப்போ நாளைக்கு ஏ போர்டு ஏ போர்டு ஏ போர்டு பி போர்டு. அப்போ பி போர்டு வரதான் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. பி போர்டுக்கு இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 3 + 5 8 8 + 8 16 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 7. அப்போ 7 7க்கு பவர் நம்பர் 2. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் பி போர்டு சரிங்களா. இது 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் பி போர்டு நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் சரிங்களா. இப்போ அடுத்த மெத்தடு நம்ம நம்ம எதில் பார்க்கணும் 145லேருந்து சரிங்களா. இந்த ரிசல்ட் தான் பார்த்துன்னு வரோம். இந்த 145 பார்க்குறோம் சரிங்களா. நம்ம பிசி மைனஸ் சரிங்களா. பிசியில் என்ன இருக்குது 45 45 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 நண்பா. 45 மைனஸ் பண்ணிங்கன்னா 4 5 போனால் 1 சரிங்களா. அந்த 1 எடுத்து நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஒய் போர்டுன்னு சொல்லுவோம்ல, நான் ஒய் போர்டுனா இது நண்பா சரிங்களா. இது தெரியும்னு நினைக்கிறேன். ஒய் போர்டுனா இது. அப்போ பிசி மைனஸ் பாருங்கள், 4ல் 5 போனால் 1. அந்த 1 எடுத்து நண்பா இங்கே மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ 6ல் 1 போனால் 5 சரிங்களா. அப்போ 5 பார்த்தீங்கன்னா இங்கே 2 போர்டில் பாஸ் ஆகுது. அப்போ இது 2 மைனஸ் பண்ணி நம்ம 0வா, 5ல் 5 போனால் 0. அப்போ 0 எடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னா அதே 6 கிடைக்கும். அப்போ 6 1 அடுத்த நாள் வந்து நிற்கணும். பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பாஸ் சரிங்களா. இந்த 1ஆம் நம்பர் சி போர்டு இருக்குது. நான் நோட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகி வருது. அப்போ இது 2 மைனஸ் 7 அந்த 7 எடுத்து நண்பா இங்கே 0ல் 7 போச்சுன்னா அதே 7 தான் கிடைக்கும். அந்த 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2ன்னு இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது சரியான்பா. இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. அப்போ 0ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். அந்த 1க்கு பவரில் பார்த்தீங்கன்னா 6 சரியான்பா. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 6ல் 4 போனால் நம்பர் 2. இங்கே அந்த 2 எடுத்து இங்கே 7 மைனஸ் பண்ணோம்னா 5 சரிங்களா. அப்போ 5க்கு பவர் நம்பர் 0. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு போர்டு நம்மளுக்கு நாளைக்கு வரணும் சரியான்பா. இது நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் கணக்கோடு இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சரி வாங்க, அந்த 5 0 நம்ம எந்தெந்த போர்டுக்கு வருதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டுக்கு சொல்லிட்டேன் நண்பா. நான் ஏ போர்டுக்கு 4 இல்லைன்னா 9ன்னு கொடுத்துருக்கேன்ல. அடுத்து பி போர்டுக்கு நம்பர் எடுத்தாச்சிட்டோம். நம்ம என்ன நம்பர் எடுத்தோம்னா 7 இல்லைன்னா 2ன்னு எடுத்தோம். இப்போ நம்ம ஏ போர்டுக்கு எடுத்தாச்சு. அப்போ 0 தானே நம்ம 5 இந்த 0 5 எடுத்தோம்ல. அப்போ அது சி போர்டு தானே சரிங்களா. நம்ம எடுத்துங்க நம்பர் என்னப்பா, ஏ போர்டுக்கு 4 9, பி போர்டுக்கு 7 2, சி போர்டுக்கு 5 0. அப்போ நம்ம இதில் மாற்றி ப்ளே பண்ணாலுமே ஏகப்பட்ட அமௌண்ட் செலவாகிடும் சரிங்களா. இதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா குறிப்பாக சரிங்களா, நம்ம இதனால தான் குறிப்பாக எடுத்து சில போர்டு நம்பர் சில நம்பருக்கு கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா நம்ம எடுத்தும் கவுத்துன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இறங்கிட்டோம்னா அது தோல்வியில் தான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ப்ளே பண்ணுங்க. கம்மியாக ப்ளே பண்ணுறதா பெட்டர் சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் சிங்கிள் போர்டு சிங்கிள் நம்பர் சரிங்களா. அதே மாதிரி ஆல் போர்டு நண்பா. ஏ போர்டுக்கு நான் 4 9ன்னு எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் ஸ்ட்ராங்காக எனக்கு படுற நம்பர் 4 நண்பா. எந்த ஒரு மாற்றலும் 4. அடுத்து பி போர்டுக்கு நம்ம பி போர்டுக்கு 7 2ன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் பி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா 7. அடுத்து சி போர்டு சரிங்களா. இப்போ சி போர்டுக்கு என்கிட்ட 5 இல்லைன்னா 0ன்னு இருக்குது சரிங்களா. இந்த 5 0 நான் எந்த நம்பர் தரேன்னா 0 தான் நண்பா, 0 சரிங்களா. அப்போ நாளைக்கு ஆல் போர்டு மிஸ்ஸே ஆகாமல் வர்றதுக்கு ஆல் போர்டு ஒரு நம்பர் வேணுமில்ல. அந்த ஆல் போர்டு நண்பா இது 3மே ஆல் போர்டு கணக்கு தான். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 0 தான் சரிங்களா. இந்த 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல் போர்டுக்கு 0 470 நான் கொடுக்குற நம்பர் நண்பா சரிங்களா. ஏன்னா நம்ம அதிகமாக ப்ளே பண்ணக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எந்த ஒரு பிளான் பண்ணாமல் பண்ணிட்டோம்னா நம்ம போய் எதில் போய் உட்காரணுமோ அங்கே போய் உட்காந்துடலாம் சரிங்களா. அதாவது மொத்தமாக லாஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த மீனிங் சொன்னேன். தப்பாக நினைக்காதீங்க நண்பா சரிங்களா. நம்ம கொடுக்குற நம்பர் 470 ஆல் போர்டு 0 சரிங்களா. நான் 470 30 தான் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் எப்படி விளையாட போகிறீங்க சரிங்களா, அதுதான் மெயின். ஏன்னா சி போர்டுக்கு 0 5 வரணும் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 0 தான்,
பி போல் 7 4 ஏ போலில் 4 முடிந்தளவுக்கு நண்பா கம்மியாக ப்ளே பண்ணி கம்மியான அமௌண்ட்டே விளாடுங்க. அதான் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. அதே மாதிரி புக்கிங் போடுறத பற்றி சொல்லியிருப்பேன் சரிங்களா. புக்கிங் நண்பா சில பேர் ஏமாத்துறவங்க, சில பேர் கொடுத்துருவாங்க இல்லைன்னு சொல்ல. இவங்ககிட்ட நீ போகிறன்னு சரி நண்பா, போகாத விருப்பம் அதாவது விருப்பம் இருக்கிற நண்பர்கள் புக்கிங் எங்கேயாச்சும் ஏமாத்துறாங்க சரிங்களா, எங்கேயாச்சும் ஏமாத்துறாங்க எனக்கு வின்னிங் வந்தால் கொடுக்குறதே இல்லை அப்படின்னு நண்பர்கள் புக்கிங் நம்பர் இல்லைனா இவங்ககிட்ட போடுங்க. உங்களுக்கு விழுந்துச்சுன்னா உடனுக்குடனே அமௌண்ட் அனுப்பி விட்ருறாங்க சரிங்களா. ஏன்னா நானுமே இவங்ககிட்ட தான் போடுறேன். விழுந்துச்சுன்னா எனக்குமே அமௌண்ட் கிடைச்சிருது சரிங்களா. ஏன்னா நான் ஃபோன்பே ஜிபே நம்பர் யூஸ் பண்ணுறதுனால உடனே எனக்கு அமௌண்ட் போட்டு விட்ருறாங்க சரிங்களா. பார்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆயின் மெசேஜ் தட்டிங்கன்னா உங்களுக்கு விஷயம் வந்துடும். நாளைக்கு பார்ப்போம். சரி பார்த்துக்க நண்பா. வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம கொடுக்குற நம்பர் தான் 470 ஆல் போர்டு 0 சரிங்களா. இது முழுக்க கெஸ்ஸிங் மாதிரி தான் நண்பா. கன்ஃபார்ம் நம்பரில் எனக்குமே இது கன்ஃபார்மெலாம் தெரியாது. இது என்னுடைய கணக்கில் வருது. அதே மாதிரி ஆல் போர்டு 0 நல்லா காமிக்குது. அதுக்குன்னு எடுத்து நான் போய் 500 செட் 1000 செட் வச்சுன்னா ஒருவே வரலண்ணா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே ப்ளே பண்ணுங்க. அது வருதோ வரலையோ அப்பாற்பட்டது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது வச்சு தான் ப்ளே பண்ணணும். கடன் மட்டும் வாங்கிறாதீங்க நண்பா. கடன் வாங்கினா பெரிய பிரச்சனை அது சரிங்களா. கடன் வாங்கி நம்ம 5 லட்சம் இழுக்கலாம், 6 லட்சம் இழுக்கலாம், 10 லட்சம் ஜெயிச்சிடலாம். அப்படிலாம் என்றைக்குமே தயவு செஞ்சு விளாடாதீங்க சரிங்களா. கடன் வாங்கி கேம் விளாடணும் ஒரு அவசியமே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா நம்மளாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், 10 ரூபா சேர்த்து வைக்கிறோம். அந்த 10 ரூபா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. சரி நண்பா பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. சரி நண்பா பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர் 470 ஆல் போர்டு 0 சரிங்களா. சரி நண்பா தேங்க் நண்பா. அதே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அதே மாதிரி நம்பர் கொடுங்க. நாளைக்கு நம்ம நம்பர் பார்ப்போம். கமெண்ட் பார்க்க சொல்கிற எல்லா நண்பர்களையும் பார்த்துட்டு வின்னிங் இருக்கும் சரிங்களா. சரி நண்பா தேங்க் நண்பா.